யுவராஜ் வந்துட்டுங்க அப்போ இருக்கிறத விடுங்க, இந்த ஒரு 100 நாள் வரைக்கும், அதாவது போலீஸ் வேலை பார்த்து தேட ஆரம்பித்த பிறகு இந்த சம்பவம் நடந்து 100 நாள் வரைக்கும் தலைமறைவாக இருக்காரு. அதே ஊரில் தான் இருக்காரு. டெய்லியும் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. அதாவது நான் இல்லை அப்படின்னு நிறுவனத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுறாரு. இதுக்கிடையில் விசாரணை அதிகாரியாக இருந்த விஷ்ணுபிரியா டிஎஸ்பி அவங்க மர்மமான முறையில் தூக்கில் அவங்களுடைய உடல் கிடைக்குது. தற்கொலைன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்தம்மா கோகுல்ராஜ் வழக்கில் 80% கிராஸ் பண்ணிட்டாங்க. யார் அக்யூஸ்ட்னு நெருங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த கேஸில் அந்த அம்மாவுடைய சக பேட்ச்மேட் மகேஸ்வரி அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது ஒரு விசாரணைக்கு போகுது. எஸ்பி வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. எல்லாமே வந்து உங்களுக்கு எதையுமே வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் போலீஸுக்கே ஒரு குழப்பம். மேலே இருக்கிறவங்களுக்கு அங்கே மாவட்டத்தில் குழப்பம் இல்லை, தெளிவாக இருக்காங்க. யுவராஜ் காப்பாற்றப்படணும், அதில் தெளிவாக இருக்காங்க.